ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்த்த உடனே நாக்கில் எச்சு வரக்கூடிய மாங்காய் பச்சடி தாங்க. மாங்காய் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மாங்காய் நம்ம வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இனிய மாதிரி மரத்தில் கிடந்தால் பறிச்சுக்கோங்க. அப்படியே நான் 4 மாங்காய் பறிச்சுக்கிட்டேன். இந்த மாங்காய் என்ன கண்டிஷனில் இருந்தால் நம்மளுக்கு பச்சடிக்கு நல்லா இருக்குன்னா, பழுக்க கண்டிஷனில் இருக்கணும். மாங்காய் வெட்டி பார்த்தாலே எல்லோ கலரில் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்த மாங்காய் எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உருண்டை மாங்காய்லாம் பண்ணலாம், இல்லைன்னா நீல வாக்கு மாங்காய், நாக்கிளி முக்கு மாங்கான்னு சொல்லுவோம். நீல மாங்காய் மாதிரி இருக்கலாம், அந்த சைஸ் மாங்காய். இது எந்த சைஸ் மாங்காய்னாலும் நம்ம எடுத்துக்கிடலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் ஒரு 4 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை தொளி நம்ம சீவி எடுத்துக்கிடலாம். தொளி ஃபுல்லாக சீவக்கூடாது, கொஞ்சம் விட்டு சீவணும். ஏன்னா நம்ம பச்சடி வசிக்கி சாப்பிடும்போது வாயில் அந்த நம்ம தோலோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே டேஸ்ட் அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக தோல் நீக்காண்டா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இப்போ நீக்கியிருக்க மாதிரி கொஞ்சம் விட்டு நீக்கிக்கோங்க. தோல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படி கட் பண்ணி பார்த்தாலே பாருங்கள், நான் கட் பண்ணி உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த மாங்காவை கட் பண்ணி பார்த்தா இப்படி எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் பார்க்க மாம்பழம் மாதிரி இருக்குல்ல, இன்னும் மாங்காய் பழுக்கலை. இது பழுக்க வைக்கிற கண்டிஷனில் வந்திருக்கு. இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு இந்த மாங்காய். இதை பொடி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து கடுகு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவுமே எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எண்ணெய் ஊற்றி அதில் வத்தல் பொடி போட்டும் நீங்கள் மாங்காய் போடலாம், இல்லைன்னா எண்ணெய் மாதிரி மாங்காய் போட்டுட்டு வத்தல் பொடி போடலாம். நான் மாங்காய் போட்டுட்டு தான் வத்தல் பொடி போடுதேன். நெக்ஸ்ட் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு அது வெந்து வந்துடும். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா எண்ணெய் எல்லா மாங்காயிலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கிட்டு, இதுக்கு நம்ம தேவையான வெந்தயம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டால் நம்மளுக்கு கசக்கும். இது இடிக்கக்கூடிய நவீன மிஷினை வச்சு நம்ம இடிச்சிக்கலாம், அதாவது இடிக்கல்ல வச்சு இடிச்சிக்கோங்க. இது ரொம்பவுமே பட்டா இடிக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ இல்லைன்னா ஃபுல்லாக போடும்போது நம்ம வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கசப்பு டேஸ்ட்டு வரும். இது நம்ம இடித்து போடும்போது நம்ம சாப்பிடும்போது அது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது நல்லா வெந்து இது கூட வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, நம்ம இடித்து வச்சுருக்க வெந்தய பொடி, கொஞ்சோண்டு காயப்பொடி, இவ்வளோ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருந்தேன், அதனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா சப்புன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எரிப்பு நம்ம எல்லாம் சேர்த்துருக்கும் போது கொஞ்சம் உப்புமே தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்தோன்னே எண்ணெய் அது அப்படி திரண்டு வரும்போது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.